அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் ஏலெவலுக்குரிய GCE ஏலெவலுக்குரிய 2026ஆம் ஆண்டு எழுத உள்ள மாணவர்களுக்கான ஜென்ரல் நாலேஜ் கிளாஸுகளை நாம் மே 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதாக போட்டிருந்தோம். அதில் ஒரு முன்னோட்டமான வீடியோ தான் இது. கிளாஸ் 1க்குரிய வீடியோ, பிரதானமாக சொல்லப்போனால் கிளாஸ் 1க்குரிய வீடியோ. ஆகவே இதுக்குரிய டியூட் வேணுமானவர்கள் உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக் பேஜில் இருந்தால் ஃபேஸ்புக் பேஜில் போய் பாருங்கள், இருக்கும். அல்லது வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த கிளாஸில் ஏற்கனவே இணைந்த மாணவர்களுக்கு இது ஏலியாவே நாம் இன்னத்தில் போட்டுட்டோம், நம்ம குரூப்பில் போட்டுட்டோம். என்ன சரி, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிள்ளைகள் இந்த கிளாஸ் எவ்வாறு அமையும், அதே போல் அதில் முதலாவது கிளாஸில் ஒரு பாட்டை பார்க்க போகிறோம். சரி, இந்த கிளாஸ் எவ்வாறு அமையும்டா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் 2016ஆம் ஆண்டு தொடக்கம் 2025ஆம் ஆண்டு வரையான பாஸ் பேப்பரை தான் நாம் செய்ய போகிறோம். ஆனால் பாஸ் பேப்பரை எவ்வாறு செய்ய போகிறதில்லை, பாஸ் பேப்பர் எடுத்து அவ்வளவு கேளிக்குமான விடை, அடுத்த பாஸ் பேப்பர் அவ்வளவு கேளிக்குமான விடையாக நாம் செய்ய போகிறதில்லை. எவ்வாறு செய்ய போகிறோம்டா பிள்ளைகள், இந்த பாஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய வினாக்களை நாம் பிரிப்போம். உதாரணமாக கலண்டர் சம்பந்தப்பட்ட வினாக்கள் வந்திருந்தால் அந்த கலண்டர் சம்பந்தப்பட்ட வினாக்கள் எடுப்போம். இது அவ்வளவுத்துக்குள்ளேயும். அதே மாதிரி வேகம் நேரம் சம்பந்தப்பட்ட அவ்வளோ வினாக்களையும் எடுப்போம். அதே போல் கடிகாரம் சம்பந்தப்பட்டு வந்தால் கடிகாரம் சம்பந்தப்பட்ட வினாக்களை எடுப்போம். அதே மாதிரி வசனங்கள் சம்பந்தப்பட்ட அந்த வசனங்கள் சம்பந்தப்பட்ட வினாக்களை எடுப்போம். படங்கள் சம்பந்தப்பட்ட அந்த படங்கள் சம்பந்தப்பட்ட வினாக்களை எடுப்போம். இவ்வாறு அனைத்து வினாக்களையும் வகைகளாக பிரித்து அந்த வகைகளில் என்ன வினாக்கள் வந்திருக்கு, எவ்வாறான வினாக்கள் வரலாம், அதுக்குரிய தியரி என்ன, இந்த வினாக்கள் வந்தால் எவ்வாறு செய்கிற, இதைத்தான் பிள்ளைகள் பார்க்க போகிறோம். ஆகவே நான் நினைக்கிறேன் இவ்வாறு படித்தா பிள்ளைகள் இலகுவாக பாஸ் பண்ணிடலாம். ஜென்ரல் நாலேஜ் என்பது முக்கியம். உங்களோட யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு 3A எடுத்தாலும் நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் பாஸ் ஆகாமல் என்ன செய்ய இயலாது, யூனிவர்சிட்டிக்கு போக இயலாது. அவ்வாறு போக முடியாத பிள்ளைகளும் நிறைய பிள்ளைகள் இருக்குது. ஆகவே அடுத்த முறை வெயிட் பண்ணி போகலாம். அதாவது நீங்கள் 3A எடுக்கீங்க, ஜென்ரல் நாலேஜில் நீங்கள் ஃபெயில் எடுக்கீங்க என்று வந்தால் நீங்கள் அடுத்த வருஷம் அந்த ரிசல்ட்ஸை வச்சுட்டு அடுத்த வருஷம் என்ன செய்யணும், நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் எடுத்து அடுத்த பேச்சோட போய் ஜாயின் ஆகணும் பிள்ளைய. இவ்வாறான பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே ஜென்ரல் நாலேஜ் இலகுவான பாடம். ஆகவே இலகுவாக பாஸ் பண்ணக்கூடிய வழியை பார்ப்போம். சரி, ஆகவே இதில் முதலாவது நான் எடுத்தது கலண்டர். 2016ஆம் ஆண்டும் 17ஆம் ஆண்டும் பார்த்திங்கன்னா இந்த கலண்டர் கேள்விகள் இருக்குது. நம்ம டியூட்டில் பார்த்திங்கன்னா அந்த கேள்வி ரெண்டையும் போட்டிருக்கேன். ஆகவே இந்த கலண்டரில் எவ்வாறான, அதாவது 2016 17 வந்து இதுக்கு பிறகு வரலை, ஆனால் 26 வரலாம், வராமையும் விடலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா ரிப்பீட் ஆகலாமே, 2016 26 ரிப்பீட் ஆகலாம், ஆகாமே விடலாம், எனக்கும் தெரியா, யாருக்கும் தெரியா. ஆனால் வந்தால் அந்த கேள்வி நாம் செய்யணும். ஆனால் அந்த கேள்வி 16 17 போல இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே இதை நமக்கு செய்ய தெரியணும். ஆகவே இந்த கலண்டரில் நாம் பார்க்க போகிறது இங்கே 2 வகையான வினாக்களை பார்த்துட்டு அதே மாதிரி கிளாஸில் இதை தொடர்வோம் பிள்ளை. இங்கே முதலாவது பார்ப்போம், ஒரு வருடத்தில் இந்த வருடம் லீப் வருடமா என்று கேட்டால் இதை எவ்வாறு இனங்காண்ற. ஒரு வருடம் லீப் வருடமான்னு கேட்டால், உதாரணமாக 1995ஆம் ஆண்டு லீப் வருடமான்னு கேட்டால் ஆமாம் இல்லையான்னு இனங்காண்டத்துக்கு இதை 4ஆல் பிரிக்கணும். 4 16, 3 மிச்சம், 9 கீழே போடுவோம். 39ல் 9 4 36, 3 மிச்சம், 5 கீழுக்கு இறக்குவோம். 35 8 4 32, 3 மிச்சம். ஆகவே மிகுதி வருது. மிகுதி வந்தால் அது லீப் வருடம் இல்லை. 2004ஆம் ஆண்டு 4ஆல் பிரிப்போம். 4 20, 0 0 கீழுக்கு இருக்குவோம், அடங்காது 0 0, 4 இறக்குவோம். 4 4 4 0. ஆகவே மிகுதி 0 லீப் வருடம். ஆகவே மிகுதி 0 வந்தால் அது ஒரு லீப் வருடம். மிகுதி வேறு எதுவும் வந்தால், மிகுதி 1 2 3 தான் வரும். ஏன்னா 4ஆல் பிரித்தா 1 2 3க்குள்ளானே இருக்கும். ஆகவே மிகுதி வந்தால் அது லீப் வருடம் இல்லை, அவ்வளவுதான். இப்போ இந்த 4ஆல் பிரிக்கிறது நமக்கு பெரிய 1995 4ஆல் பிரிக்கிறத, இந்த 95 4ஆல் பிரிக்கிற ஈஸி தானே. 95 4ஆல் பிரித்தோம்டா 4 8 1 15 4 16. சரி,
3 நன்னாங்கு 16 ஆகவே 3 முறை முன்னாங்கு 12 ஆகவே 3 மிகுதி. ஆகவே ஒரு இலக்கத்தை பூரணமாக 4ஆல் பிரித்து வார மிகுதியும் இறுதி 2 இலக்கங்களை 4ஆல் பிரித்து வார மிகுதியும் சமன். இந்த 4க்கு மட்டும். ஆகவே இந்த 4 இந்த இறுதி இலக்கம் 04 04 நான் 4ஆல் பிரித்தேன்டா 4 4 0 மிகுதி 0. ஆகவே நான் சொல்ல போகிறேன் இதிலிருந்து வர முடிவு இறுதி நமக்கு மிகுதி தான் வேணும். மிகுதி 0 இருந்தால் அது லீப் வருடம். ஆகவே நமக்கு 2004 பிரித்தானே 4 பிரித்தானே 1996 வந்தால் 96 பிரித்தானே 1996 பிரித்தாண்டா. அவள் 1996 லீப் வருடம் நான்டா 96 நான் 4ஆல் பிரிப்பேன். 24 8 16 நன்னாங்கு 16 மிகுதி 0 ஆகவே லீப் வருடம். ஆகவே கடைசி 2 இலக்கங்களை பிரித்து அது 0 வந்தால் அது லீப் வருடம், மிகுதி வந்தால் லீப் வருடம் இல்லை. இது முதலாவது. இந்த டைப் 2 பிள்ளைகள் டைப் 1ஓட சம்மந்தப்பட்டது. விளங்கிட்டா? டைப் 1ஓட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். சரி பிள்ளைகள், இந்த கேமரா அட்ஜஸ்ட் ஆகுது. சரி, ஆகவே ஓகே, முதலாவது இல்லை இது. ரெண்டாவது டைப் 2 ரிப்பீட்டட் இயர்ஸ் கேட்பாங்க. ரிப்பீட்டட் இயர்ஸுண்டா எவ்வாறுண்டா இந்த 1995 ஆண்டு போல் இனி எப்போ ஒரு வருடம் வரும் அதே கலண்டரை நாம் திருப்பி எப்போ பாவிக்கலாம், அதான் அர்த்தம். ஜனவரி 5 திங்கக்கிழமண்டா அடுத்த 95 ஜனவரி 5 திங்கக்கிழமண்டா அங்கே வரதும் அதே 5 என்ன திங்கக்கிழமையாக வரணும், ஜனவரி 5. இவ்வாறு அதே ஃபோட்டோ காப்பி பண்ண கலண்டர் எப்போ வரும், இல்லாட்டி முன்னுக்கு எப்போ வரும். ஆக இதுக்கு நாம் லீப் வருடம் கண்டமாய்த்தான் பிள்ளைகள். 4ஆல் பிரித்து 0 மிகுதி வந்தால் 28 கூட்டுவோம், 1 மிகுதி வந்தால் 6 கூட்டுவோம், 2 3 மிகுதி வந்தால் எத்தனையை கூட்டுவோம், 11 கூட்டுவோம். அதாவது 95 4ஆல் பிரிக்கும். நமக்கு தெரியுதா 4ஆல் பிரித்து வர மிகுதிகள் தான் நெஞ்சு. அவள் 95 4ஆல் பிரித்தோம்டா நமக்கு 3 மீதி வரும். நேரத்தில் பார்த்துட்டோம். 24 8 15 முன்னாங்கு 12 3 மீதி. ஆகவே 3 மீதி வந்தால் 11 கூட்டுவோம். 1995 ஆண்டோட 11 கூட்டினோம்டா 6 0 0 2006 ஆண்டு திருப்பி ரிப்பீட் ஆகும். விளங்கிட்டா? அதே மாதிரி மீதி 1 வந்தால் 6 அந்த ஆண்டோட என்ன 6 கூட்டுவீங்க, அந்த வாரது என்ன செய்யும், ரிப்பீட் ஆகும். உதாரணமாக 2026 மாதிரி திருப்பி எப்போ வரும்டா 26 4ஆல் பிரிப்பீங்க, 6 4 24 2 மிச்சம். ஆகவே 2 மிச்சம் என்றால் நீங்கள் திருப்பி என்ன 2026 11 கூட்டுவீங்க. ஆகவே 7 3 2037 ஆண்டு திருப்பி ரிப்பீட் ஆகும். சரியா? ஆகவே அதே மாதிரி பின்னுக்கு எப்போ, இதுவும் 2026 ஆண்டு மாதிரி பின்னுக்கு எப்போ வந்தேன்னு கேட்டால் நாம் என்ன செய்வோம், 2026 11 கழிப்போம். ஆகவே 5 15 2015 ஆண்டு கலண்டரும் 2026 ஆண்டு கலண்டரும் ஒன்றுமாய் இருக்கும். அதாவது பின்னுக்கு கேட்டால் 28 கழிப்போம், 6 கழிப்போம், 11 கழிப்போம், முன்னுக்கு வந்தால் கூட்டுவோம். சரி புரையில், இவ்வாறு தான் நாம் இந்த கிளாஸ் அமைக்க போகிறோம். ஆகவே இந்த வீடியோ இந்த என்ன திருப்பி இதை இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆகவே இது ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷன். ஆகவே இந்த கிளாஸை நாம் திருப்பி என்ன பூரணமாக அடுத்த டைப் 3 என்ன உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். உதாரணமாக கேட்பாங்க 26 அக்டோபர் 2026 என்ன கிழமை என்று கேட்டுட்டாங்கண்டா எவ்வாறு விடை எழுதுறது, இதை எவ்வாறு காண்றது, இதெல்லாம் பிள்ளைகள் நாம் இதில் தொடர்ச்சியாக பார்ப்போம். ஆகவே கிளாஸில் ஜாயின் ஆக வேண்டிய மாணவர்கள், கிளாஸில் ஜாயின் ஆக இருக்கிற மாணவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 78 36 123 15 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளாஸ் 6 மேயிலிருந்து முதலாவது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் நான் சொன்ன 8 மணி இரவு 8 மணிலேருந்து 9:30 மணி வரையுமான இந்த காலப்பதியாக இருக்கும். இதில் இந்த கிளாஸ் கூடிய ரெக்கார்டுகள் யூடியூப்பில் பர்சனலாக உங்களோட இமெயில் ஐடிக்குரிய பர்சனல் இமெயில் ஐடியில் உங்களுக்கு ஷேர் ஆகுவோம். கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு சில நேரம் டெக்னிக்கல் அந்த கிளாஸ் என்ன செய்யாமல் விட்டுரும், ரெக்கார்ட் ஆகாமல் விட்டுரும் என்ன பிள்ளைகள். ஆகவே இந்த கிளாஸில் மேக்ஸிமம் ஜாயின் ஆக பார்க்கணும் பிள்ளைகள். அதில் சில டெக்னிக்கல் சில கவரேஜ் எரர்களாக இருக்கக்கூடியதுக்கு தான் நாங்கள் ரெக்கார்ட் போடுறோம். ஆகவே ரெக்கார்டை மட்டும் பார்த்து படிக்கலாம் என்று வரவானாம். ஏன் சில நேரம் ரெக்கார்டில் இடையில் இங்கேயும் டெக்னிக்கல் பிரச்சனை வரலாம்.
ஆகவே இதான் பிள்ளைகள் இந்த இதுக்குரிய டீட்டெயில். அவை தேவையானவர்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்கள். ஆகவே இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்வோம்.